மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமம் வேலு தெருவில் வசித்து வருபவர் வேலு. குபேந்திரன். மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கத் தலைவராக உள்ள இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்டச் செயலாளர் ஆவார். வழக்கறிஞர் வேலு. குபேந்திரன் தனது இடத்துடன் சாலை புறம்போக்கை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும் வீட்டின் முன்பு வாகனங்களைப் போட்டு சாலையில் போவோருக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் தனது சொந்த பட்டா இடத்தில்தான் சாலையே உள்ளதாகவும் அதனை ஆக்கிரமித்து ரோடு அமைப்பதற்கு தடை கோரி நீதிமன்றத்தில் வேலு. குபேந்திரன் வழக்கு தொடர்ந்து வழக்கு எண் 48/2023 நிலுவையில் உள்ளது. நீதிமன்றத்தின் மூலம் இடம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக வருவாய்த்துறையினர் கடந்த 10ஆம் தேதி சாலையை அளவீடு செய்தபோது ஏற்பட்ட பிரச்சினையில் அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் வேலு. குபேந்திரன் வீட்டு வேலியை பிரித்து அவர் வீட்டு வாசலிலிருந்து வெளியேற முடியாதவாறு சாலையில் போட்டுள்ளனர். செல்போனில் படம் பிடித்த இளம் வழக்கறிஞர் சந்தோஷ் என்பவரை கல்லை கொண்டு எறிந்து தாக்க முற்பட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டது. மேலும் வழக்கறிஞர் கமாலுதீன் என்பவருடைய கார் டயரை பஞ்சராக்கி சேதப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் இருதரப்பையும் சேர்ந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர் சங்கமித்திரன் மீதும் வழக்கறிஞர் வேலு. குபேந்திரன் அளித்த புகாரின் பேரில் 7 பிரிவுகளில் ரமேஷ், அலெக்சாண்டர், சுரேஷ், முருகன், மோகன், பூசம், பொன்னுதுரை மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் வேலியை அப்பகுதி மக்கள் சவ ஊர்வலத்தின்போது தீ வைத்து கொளுத்தினர். இந்நிலையில் இன்று மாப்படுகை கிராம மக்கள் 70க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்டச் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ வேலு தெருவின் ஆக்கிரமிப்பை அகற்றி புதைக்கப்பட்ட எல்லைக்கல்லை பிடுங்கி எறிந்த வழக்கறிஞர் வேலு. குபேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிராம பெண்கள் கிராமவாசிகளிடம் அத்துமீறி மிரட்டல் விடுத்த வழக்கறிஞர் சங்கமித்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டி 1. கிராமவாசி 2. வேலு. குபேந்திரன் வழக்கறிஞர். வேலியை இன்றைக்கு ஒரு சட்டவிரோத கும்பல் ஒன்று வேண்டுமென்றே நான் பல பேருக்கு எதிராக போராடி இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய போராட்டங்களினால் பாதிக்கப்படக்கூடிய சில விஷமிகள் இவர்களை தூண்டிவிட்டு இன்றைக்கு இந்த வேலியை முழுவதுமாக எடுத்துவிட்டு என்னையும் கொலை முயற்சி செய்து இன்றைக்கு ஒரு மிக மோசமான நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறார்கள். அவமதிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் என்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார்கள். கற்களால் வீசி எறிந்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருவாள்களால் என்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டக்கூடிய வகையிலே ஒரு சட்டவிரோத கும்பல் ஒன்று மாப்படுகளை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கும்பலுக்கு ஒரு சில நபர்கள் இன்றைக்கு தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவர் மீதும் உரிய சட்டப்பிரிவு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக பேசி அதன் அடிப்படையிலே மயிலாடுதுறை ஆய்வாளர் அவர்களிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய இளம் வழக்கறிஞர் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்ததற்காக அவரை தாக்கி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து என்னை பார்க்க வந்த மற்றொரு இளம் வழக்கறிஞர் கமால் என்பவருடைய காரை சேதப்படுத்தி அந்த காரிலே 4 டயர்களையும் நாசமாக்கிவிட்டு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை சேதப்படுத்திய இந்த சட்டவிரோத கும்பல் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.